ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி 25 ஏ பை பேட்ச் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா டவுட்டுக்கும் வந்து நான் ரீப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களுடைய டவுட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுசாக ஜாயின் பண்ண 25 ஏஒய் பேட்ச் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஏற்கனவே நம்ம ப்ளேலிஸ்ட் வரைய வீடியோஸ் இருக்குது. அதை செக் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் அதை யாரும் செக் பண்ணுறதில்ல. எல்லாருமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. புக்ஸ் எப்போ வரும், செமினார் எப்போ வரும், இதுக்கு எல்லாமே நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டுட்டோம். எக்ஸாம்ஸ் எப்போ வரும், சப்ஜெக்ட் கோர்ஸு, நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண உடனே என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுமே ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிரும். சரிங்களா? அதனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து 25 ஏஒய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் சார். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் மட்டும் படித்தா போதுமா? எப்படி படிக்கணும்னு தெரியல, நிறையா இருக்குது படிக்க. அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும் படித்தா போதும்னா அது வந்து சரி வராது. ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய அந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏன்னா இன்டர்னல் வந்துட்டு 25 போக எக்ஸ்டர்னல் வந்து 75. அதை எப்படி பிரிச்சுருக்காங்க, 10 மார்க் கொஸ்டின் எத்தனை, 5 மார்க் கொஸ்டின் என்ன, 1 மார்க் கொஸ்டின் என்ன, 10 மார்க் கொஸ்டின் என்ன, 20 மார்க் கொஸ்டின் எத்தனையாக பிரிச்சுருக்காங்க, அப்போ நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாடலை பார்த்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் படிக்கணும். அதுபோக எக்ஸாம் டிப்ஸ் வீடியோவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது, ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் தெளிவாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்து மார்க்கை எப்படி கேதர் பண்ணுறங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணுங்கள். ரெண்டாவது சார், நான் BA இங்கிலீஷ் புக் வந்துருச்சு சார், பட் கிளாஸஸ் வர்றதுக்கு நோ இன்ஃபர்மேஷன் சார். ஓப்பன் ஆகிடுச்சான்னு தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது உங்களுக்கு செமினார் நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லாமே வெப்சைட்லேயே வரும். சில பேருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், சில பேருக்கு மெயில்லையும் வரும். சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும். நமது சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு செமினார் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும், அதில் பயப்படவே தேவையில்லை. வாட்ஸ்அப் குரூப்லேயும் வரும், மெயில்லையும் வரும், நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். சரிங்களா? நம்ம சேனல்லையும் வீடியோ போடுவோம். எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நமது சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் MSc கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணிட்டேன் சார், புக்கு வரல, ஐடி வந்துருச்சு. புக்கு வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தான் அனுப்புவாங்க. BA இங்கிலீஷ், BA தமிழ், BA ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி. ஏன்னா அட்மிஷன் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் நியர்பை யூனிவர்சிட்டி இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நியர்பை இருக்காங்கன்னா நீங்கள் பே பண்ண சலான் உங்கள் ஐடி கார்டை கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய புக்ஸை கலெக்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை எனக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சார் நான் செப்டம்பர் 29, 2025 தான் இங்கே அவுட் போஸ்ட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் காலேஜில் MA சோசியாலஜி அப்ளை பண்ணி எனக்கு இன்னும் புக்ஸ் கொரியரில் வரல. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லலை, வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணல சார். எப்போ சார் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? அட்மிஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? கண்டிப்பாக ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் 15லேருந்து 20 நாள் ஆகும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். திருப்பி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துகிட்டு போய் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஐடி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்கு வந்து 1 by 1 தான் வரும். ஸோ அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? முதல்ல நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஐடி கார்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த வித மெயிலும் வரல, நான் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன், ரெசிப்ட் என் கையில் தான் இருக்குது, இன்னும் எனக்கு ரெஜிஸ்டர் நம்பரே மெயில் வரல, ரெஜிஸ்டர் நம்பரே எனக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மண்டே யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அட்மிஷன் செல்லில் காண்டாக்ட் பண்ணி அந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. ஆனால் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களுடைய மெயிலை தரவாக செக் பண்ணிடுங்க. அட்மிஷன் செல்லோட ஏற்கனவே காண்டாக்ட்ஸ் நம்பர் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி ஒரு 15லேருந்து 20 நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அட்மிஷன் கொடுக்குறப்போ எந்த மெயிலுக்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். சரிங்களா? அதனால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ணியோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க.
சார் பிஎஸ்சி சுவாலஜி டிடிஇ ஃபஸ்ட் இயர் இன்னும் புக்ஸ் வரல. புக்ஸ் வராதுக்கு ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு இதாக புக்கு வரும். நீங்கள் நியர்பை யூனிவர்சிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க. இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக புக்கு வரும். சரிங்களா? ஏன்னா இன்னும் உங்களுக்கு செமினார் கிளாஸஸ் இன்னிலாம் டைம் ஆகும், இன்னும் 1 மந்த்துக்கு மேலே ஆயிரும். அதனால் பொறுமையாக இருங்க. புக்ஸ் எல்லாருக்கும் 1 by 1 கண்டிப்பாக வந்துடும். செமினார் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும், வெயிட் பண்ணுங்கள். செமினார் கிளாஸஸ் வந்து டிடிஇ போர்ட்டலில் நோட்டிஃபிகேஷன் வரும், சில சமயம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வரும், சில சமயம் மெயிலுக்கு தனியாகவும் வரும். சரிங்களா? நமது சேனலையும் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நமது சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாம் எப்போ வரும், 25 ஏவி பேட்சுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரி தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரும். நோட்டிஃபிகேஷன் நவம்பர்லேயே வந்துடும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, ஃபீஸ் ரிசிப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 25 ஏவி பேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்குது. அதில் போய் உங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சார் ப்ளீஸ் ரீப்ளைன்னு மட்டும் போட்டிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய கொஸ்டின் வந்து இதில் காட்டலை. நான் மற்ற இதுலேயும் செக் பண்ணிவிட்டேன், எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க, 25 ஏவி பேட்ச் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாடல் கொஷினை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரியே பாருங்கள். அப்புறம் பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன், எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். புதுசாக ஜாயின் பண்ணவங்க யாரும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நேராக ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க, நீங்கள் அங்கே போய் உங்களுடைய வீடியோஸை வந்து நான் ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ப்ளேலிஸ்ட் வந்து நான் தனித்தனியாகவே கொடுத்துருக்கேன். அந்த இதில் போய் நீங்கள் செக் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே நானும் இப்போ ஒரு மொபைலில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மொபைல்லையே நம்ம சேனலுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் வியூ சேனல் கொடுத்துட்டு அதில் ப்ளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட் இருக்கும். அந்த நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸில் உள்ள எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துருங்க. அதில் தேவையில்லாத வீடியோஸ் நிறைய வீடியோ இருந்துச்சு, நான் அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட் செமஸ்டர்னு இருக்காருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஐசிஐசிஐ ரீசிப்ட் எடுக்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது, சப்ஜெக்ட் கோட்ஸ் எப்படி எடுக்கிறது, பாஸ் மார்க் டீட்டெயில் என்ன, இன்டர்னல் எக்ஸ்டர்னல், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை பார்க்க சொல்கிறது. சரிங்களா? பாருங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வரைக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம ரீப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு மேலே டவுட்டாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள்.